தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டு லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் 20 ஆண்டு கால கனவை நனவாக்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நெல்லை நீதிமன்றம் முன்பாக திமுக வழக்கறிஞர்கள் திரளானோர் வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி வழக்கறிஞர் சுப்பிரமணியன் தலைமை வகித்தார். அரசு வழக்கறிஞர் அருள்மாணிக்கம், மாநகர இலக்கிய அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் உத்தரநாயகம், மாநகர வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சுரேஷ்குமார், அரசு வழக்கறிஞர் ஜெயபிரபா, வழக்கறிஞர் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் அணியைச் சார்ந்த வழக்கறிஞர்கள் படப்பை சூர்யா, சகோநாதன், ஆதி, அர்ஜுன், முத்துராமன், தமிழ், முன்னாள் அரசு வழக்கறிஞர் மணிகண்டன், ஆடிட்டர் உமாமகேஸ்வரன், மாமன்ற உறுப்பினர் சுந்தர், கொம்பையா பாண்டியன், தமிழ்ச்செல்வன், முத்துராமன், ஆச்சிமுத்து, ஆதிநாராயணன், துர்க்கைமுத்து, சங்கர் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நான் நெல்லை மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் அமைப்பாளர் மு. சுரேஷ்குமார். இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கையான அந்த பென்ஷன் திட்டத்தை கேட்டு பல வருடங்களாக போராடி வந்தார்கள். அந்த திட்டம் அதிமுக அரசால் நிறுத்தப்பட்டது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடன் அது நிறைவேற்றப்படும் என்று 2021 தேர்தல் அறிவிக்கையில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த திட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் 1967 இருந்து பொறுப்பிற்கு வந்த பிறகு தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி டாக்டர் கலைஞர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் அவரையெல்லாம் மிஞ்சும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் கல்வித்துறையிலும் சரி, மற்ற மருத்துவத்துறையிலும் சரி, நீதித்துறையிலும் சரி, எந்த துறை எடுத்தாலும் சிறப்பான ஒரு திட்டங்களை செயல்படுத்தி இந்த அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பென்ஷன் என்பது அவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஆகவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையாக இந்த நீதிமன்றத்தின் முன்பாக இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்தும் கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.